எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதை நமக்கு எடுத்துரைக்க வருபவர் பேரன்புக்குரிய கடலூர் புதுச்சேரி உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் அருள்முனைவர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள். அவர்களை பணி குடும்பத்தின் பெயரால் அன்போடு கரம் தட்டி வரவேற்போம். நம்மில் ஒருவராய் காலை முதல் இந்நேரம் வரை செய்திகளிலும் பங்கேற்று இப்போது செய்தியாளராய் புனித பிரான்சிஸின் பெயரில் இயேசுவின் முகமாய் எளிமைக்கு எளிமையின் இலக்கணம், ஆயர்களின் முகவரி, இளைஞர்களை இயக்கும் இயக்க சக்தி, வடமண்ணில் சிறப்பான இறைப்பணி, மறைப்பணி ஆர்வலர், உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கைக்கு வழிநடத்தும் வழிகாட்டி, நமக்கு எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதை எடுத்துரைக்க ஆனந்தத்தோடு பேராயரை அன்போடு வரவேற்போம். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற செய்தியினை வழங்க நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கும் ஆய பெருந்தகையினை திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே தூய ஆவியாரின் தூண்டுதலால் இயக்கி வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வானவில் ப்ரோக்ராம் என்னிடம் கேட்டபோது நான் தயங்கினேன். நான் எப்படி இங்கே போய், அவங்க சொன்னாங்க ஒரு 1000க்கு மேல் மக்கள் இருப்பாங்க, எல்லாம் பொதுநிலையினர், நற்செய்தி பணியாளர்கள். இப்போ எனக்கு சந்தேகமாக இருந்தது, பொதுநிலையினர், நற்செய்தி பணியாளர்கள் 1000க்கு மேல் இருக்கிறார்கள், அதுவும் சிவகங்கை மறை மாவட்டத்தில். கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது, 1000 மக்கள் இப்படி இருப்பாங்க நற்செய்தி பணியாளராக அப்படின்னுள்ள ஒரு சந்தேகம். அதன் பிறகு ஆயர் ஆனந்தம் அவர் தான் என்று சொன்னார், நீங்கள் நம்முடைய தமிழ்நாடு ரீஜனில் எவாஞ்சலைசேஷன் கமிஷன் சேர்மனாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே வரணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டேன். அதனால தான் நான் இங்கே இப்போ இருக்கிறேன். நான் இங்கே வரும்போது பார்த்தது எல்லா இடமும் ஆனந்தம் ஆனந்தம். சிவகங்கை மறை மாவட்ட ஆயருடைய பேர் ஆனந்தம். நான் ராத்திரி 11 மணிக்கு போல் இங்கே வந்து சேர்ந்தேன். அதுவும் ஒரு ஆனந்தம் காலேஜில் தான் போய் தங்கினேன். அந்த காலேஜில் போகிற சமயத்தில் சொன்னாங்க, இது ஆனந்தம் காலேஜ், ஆனந்தா காலேஜ். அப்புறம் அங்கேருந்து காலையில் இங்கே வந்தேன், இது ஆனந்தா அருங்கொடை. இப்போ எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்து, சிவகங்கை மறை மாவட்டத்தில் எல்லாம் ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கிறது, மக்களும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறை மாவட்டத்திற்காக, மறை மாவட்ட ஆயருக்காக, இன்னும்
இந்த மறை மாவட்டத்தில் 1000க்கு மேலான பொதுநிலையினர் நற்செய்தி அருள்பணியாளர்களாக இருப்பதை அறிந்து நான் இறைவனுக்கு மிக்க நன்றி செலுத்துகிறேன். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாக நம்முடைய தமிழ்நாட்டு எல்லா மறை மாவட்டத்திலும் உள்ள நற்செய்தி பணிக்குழு செயலர் தந்தைகளை நான் பாண்டிச்சேரி ஆர்ச் பிஷப்ஸ் ஹவுஸில் அவங்கள ஒரு நாள் கூட்டத்திற்காக அழைத்தேன். எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்கள்ட நான் சொன்ன 2 என்னுடைய கருத்துக்களை நான் அவர்களிடம் பகிர்ந்தேன். நான் தமிழ்நாட்டில் இப்போ 4 வருஷம், இது 4வது வருஷம், அவ்வளோதான். எனக்கு தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக தெரியாது. ஒரு 50 வருஷமாக நான் மீரட், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட் மறை மாவட்டத்தில் குருவாக ஆயராக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அங்கேதான் இருந்தது. ஹிந்தி ஏகதேசம் என்னுடைய தாய்மொழியாக மாறிவிட்டது. என்னுடைய தாய்மொழியாகிய தமிழை நான் 50 வருடங்களில் மறந்திருந்தேன். ஆனால் என்னதோ அங்கேருந்து என்னை இங்கே விரட்டிட்டாங்க. இப்போ இங்கே வந்து முதல் தடவை நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கும்போது திருப்பலியை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் மறைவுரை ஆற்ற வந்தபோது திக்கி திணறி அப்படி தத்தளிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தையும் வரல. பக்கத்தில் இருந்த அருள் பணியாளர்கள், கான்சலபிரன்ஸ் ஒவ்வொன்றா வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நான் தொடங்கினேன். இப்போ அதனால்தான் நான் எங்கேயாவது தமிழில் இப்படிப்பட்ட பெரிய கூட்டங்களுக்கு ஏதாவது செய்தி அறிவிக்க கூப்பிட்டா நான் சொல்லேன், இல்லை நான் வரமாட்டேன். ஆங்கிலத்திலேயோ ஹிந்தியிலையோன்னா பரவாயில்லை, ஆனால் தமிழில் கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் அவர் கடவுள் தான் உங்கள்கிட்ட பேசணும். அதனால் அவர் மேலே நம்பிக்கை வைத்து நான் அவரிடம் சொல்கிறேன், ஆண்டவரே நீர் பேசும், நான் இங்கே நிற்கிறேன், நீர் பேசும். அதான் என்னுடைய எனவே நான் இப்போது இறைவனை வேண்டுகிறேன், இறைவன் உங்களிடம் பேசட்டும், என் வழியாக நான் என்னை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அன்னை மரியாளிடம் வேண்டுகிறேன், அன்னை மரியாள் என்னோடு இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து எதெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல கடவுள் எனக்கு அருள் தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு நான் இங்கே நிற்கிறேன். ஃபாதர் ஜோமிக்ஸ் அவர் என்ன சொன்னார், அந்த டைட் ரோப் வாக்கிங், ஒரு அயன் ரோப்பில் வாக்கிங், அந்த நடந்து வந்த பிறகு அந்த அருள்பணியாளர் அவன்ட்டு சொன்னால், நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், அதனால தான் நீ இங்கே பாதுகாப்போட்டு நடந்து வந்துட்ட. அருள் தந்தை ஜோமிக்ஸ் தன்னுடைய 1 hour அந்த கருத்தை சொன்ன பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், அதனால தான் இந்த 1 மணிக்கூர் நேரம் நீங்கள் நல்லா மக்களுக்கு எடுத்துரைச்சு அதை முடிச்சிட்டீங்க. அப்போ இனி அந்த ஆள் சொன்னது போல், சரி இனி திரும்ப போகணும், அப்போ நீங்கள் வாங்க பார்ப்போம் ஜெபம் எவ்வளோ உதவி செய்கிறது என்று. அதனால் அவர் முடிச்சிட்டார், நான் இப்போ தொடங்குறேன். அதனால் நீங்கள் தான் எனக்கு ஜெபம் செய்யணும், நான் அதை சரியாக முடிச்சிருவேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த 2 கருத்துக்கள் நான் தமிழ்நாட்டு எல்லா மறை மாவட்ட நற்செய்தி பணிக்குழு செயலர்களிடம் நான் பகிர்ந்தது. பிரதர் அங்கே இருந்திருந்தார். வட இந்தியாவிலிருந்து நான் வருவதால் அவர்களிடம் சொன்னேன், நம்முடைய தமிழக திரு அவையில் எவாஞ்சலைசேஷன் இல்லை. எல்லாரும் கேத்தலிக்ஸ், எல்லா பாரிஷ்லேயும் நிறைய கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க.
அவங்களுக்காக நீங்க திருப்பலி ஒப்பு கொடுக்குறீங்க, நவநாள் கண்டக்ட் பண்ணிடுறீங்க, செலப்ரேஷன், தேர் பவனி, அது இது இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். வட இந்தியாவில் சில பங்குகளில் பங்கு மக்களாக இருப்பது அந்த கன்னியர் மடம் மட்டும்தான். 4 அருட்சகோதரி இருப்பாங்க. அந்த பங்கு சாமியார் அந்த 4 அருட்சகோதரிகளுக்கு தினமும் பூசை வைப்பார். மக்கள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் பங்குகள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் அந்த பங்கு தந்தையர்கள் பிற மக்கள்கிட்ட போவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஆன்டி கன்வர்ஷன் பில் எல்லாம் வந்த பிறகு செய்ய முடியாது. நான் இளங்குருவாக இருந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் எல்லா இடமும் சைக்கிளில் போய் இந்துக்களை சந்தித்து முஸ்லீம்களை சந்தித்து திறந்து இயேசுவை பற்றி போதிப்பேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்துல அந்த கிராமங்களில் சந்தை நடக்கும், மார்க்கெட் சந்தை. அங்கே நிறைய மக்கள் கூடுவாங்க. பக்கத்தில் உள்ள எல்லா கிராமத்துலேருந்து மக்கள் வருவாங்க. அந்த நாள் நான் அந்த சந்தையில் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு நற்செய்தியை போதிப்பேன். அப்படியெல்லாம் செய்வோம் அங்கே. அதனால் இங்கே வந்ததும் நான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன். நாம் சில நேரம் நினைக்கிறேன் நம்முடைய பங்கு ஒரு 1000 குடும்பங்கள், 500 குடும்பங்கள், 600 குடும்பங்கள், கேத்தலிக்ஸ் அவங்களே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த பங்குல எத்தனையோ இந்துக்கள், முஸ்லிம்கள், பிற மதத்தினர், கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்கிறீங்க? இயேசு என்ன சொன்னார்? உலகெங்கும் சென்று எல்லோருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். அதை செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி நான் கேட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த சிவகங்கை மறை மாவட்டத்தில் 1000க்கு மேலான நற்செய்தி பணி பொதுநிலையினர் இருக்கிறார்கள் என்பதை அறிந்ததும் என்னுடைய கருத்தை மாற்றிட்டேன். இனி நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னா, இங்க இருக்கிறாங்க மக்கள், இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தன்னார்வ நற்பணியாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்னால் இந்த ஆயர் சுசமாணிக்கம் அவர்கள், இப்போது இருக்கும் ஆயர் ஆனந்தம் அவர்களையும் நாம் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மறை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறது என்பதை அறிந்து நான் மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன். சில அங்கே இருந்துட்டு நான் நினச்சேன், பாண்டி கடலூரில் ஏன் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என மனசில் வந்தது. அதனால் இதே போல் அங்கேயும் தொடங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து என் மனதில் வந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடமும் இதை தொடங்கணும். எல்லோரும் நற்செய்தி பணியாளர்களாக மாறணும். Evangelii Nuntiandi, Redemptoris Missio, Ad Gendes, Vatican Documents, அதில் எல்லாம் முக்கிய கருத்தாக என்ன சொல்லப்படுகிறது? We exist to evangelize. We exist to evangelize. நாம் உயிரோடு இருப்பது, நாம் வாழ்வது நற்செய்தி பணி அறிவிப்புக்காக மட்டும்தான், வேறு எதுக்காக இல்லை. நாம் நற்செய்தி அறிவிக்காவிடில் இந்த உலகத்தில் நமக்கு வாழ உரிமை இல்லை. நற்செய்தி அறிவிக்காதவர்களை கொன்றணும். இந்த உலகத்தில் அவர்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இல்லை. We exist to evangelize. If you don't evangelize, you don't have the right to exist. இது நம்முடைய birth right, நம்முடைய பிறப்பின் முக்கிய நோக்கம். ஏன் கடவுள் நம்மளை இங்க படைச்சார்? ஏன் கடவுள் நம்மளை இங்க பிறக்க வைத்தார்? அவருடைய அன்பை எல்லாருக்கும் எடுத்துரைக்க, நற்செய்தி பணியாற்றுவதற்காக மட்டும்தான். நாம என்ன செய்கிறோம்? அதை விட்டு
வேற எல்லாம் செய்கிறோம். அதை யார் செய்வா? பிஷப் இருக்கிறாரு, ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேலை? இதுதான் அவங்களுடைய வேலை. நம்மளுடைய வேலை குடும்பத்தை பார்க்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு குடும்பம். அது தவறு, அது தவறு. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தியை அறிவிப்பவனாக மாற வேண்டும். அதனால்தான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டத்திற்கு வந்ததற்கு. நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆயர் என்கிட்ட சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போகணும், நீங்கள் சேர்மனாக இருக்கிறீங்க, அதனால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்த்து இந்த அனுபவம் கிடைத்ததற்கு நான் இறைவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே we exist to evangelize. அதை மனதில் வைங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழும் ஒரே ஒரு நோக்கம் நற்செய்தி அறிவிப்பது. அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லை. நாம் ஏன் நற்செய்தியை அறிவிக்கணும்? இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் கழித்து தந்தையிடம் செல்கிறார். விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்டார். அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ். அவர் விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்ட போது விண்ணகத்தில் ஒருவர் அவரை பார்க்க மிக்க ஆர்வமுடன் இருந்தார். யார் அது? யார் அது? நோ, தந்தை கடவுளுக்கு அவர் தெரியும். அவர் எப்பவும் தந்தையோடு இருக்கிறார். தந்தை என்னோடு இருக்கிறார், நான் தந்தையோடு இருக்கிறேன், நானும் தந்தையும் ஒன்றா இருக்கிறோம் எப்போதும். தூயாவியார் அவரோடு இருக்கிறார். மூவர் கடவுள். அன்னை மரியாள் அங்க இல்ல, உலகத்துல இருக்கிறாங்க அன்னை மரியாள். எந்த வானதூதர்? கபிரியல் தூதுவர், கபிரியல் வானதூதர். ஏன்? 33 வருடங்களுக்கு முன்னால் கபிரியல் வானதூதர் இறைவனால் நசரேத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் அங்கே ஒரு பெண்ணிடம் ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்ப வந்துட்டார். அந்த பெண் கருவுற்று பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை வாழ்ந்து தன் பணியை நிறைவு செய்துவிட்டு திரும்ப வாராரு. இவரை பற்றி தான் நான் உலகத்தில் போய் செய்தி கொடுத்தேன். இப்ப அவர் திரும்ப வராரு. அவர் எப்படி இருப்பார் என்று ஆர்வத்தோடு அவரை பார்க்க காத்திருந்தது கபிரியல் தூதுவர். புரியுதா? அப்ப இயேசு ஏறி வாராரு. அங்க ரெட் கார்பெட் வெல்கம். அவர் வந்ததும் கபிரியல் தூதுவர் அவரை பார்க்கிறாரு. அவரை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமா இருந்து. ஏனென்றால் இயேசு விண்ணகத்தில் ஏறி வருகின்ற போது கூட அவருடைய உடலில் காயங்களை பார்க்கின்றார். கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் முட்கிரீடம், அந்த முள்முடி, அதுவும் பிறகு அவருடைய முதுகில எல்லாம் சாட்டையால் அடித்த எல்லா அந்த தழும்புகளையும் பார்க்கிறார் கபிரியல் தூதுவர். அதை பார்த்ததும் அவர் இயேசுவிடம் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீர். உம்முடைய உடம்புகள்ல இப்பவும் அந்த காயங்கள் இருக்கின்றன. நீர் இந்த கஷ்டங்களை ஏன் பட்டீர்? இந்த உலக மக்களை இவ்வளவு அன்பு செய்கிறீர். அவர்கள் மீதுள்ள அன்பினால் அவர்களுடைய பாவங்களின் சுமைகளை தன்னிடம் ஏற்றுக்கொண்டு அதற்காக நீர் இவ்வளவு பாடுபட்டு இருக்கின்றீர். நீர் உலக மக்களை எவ்வளவோ அன்பு செய்கின்றீர். அந்த உலக மக்களுக்கு உமது அன்பை பற்றி தெரியுமா என்ற ஒரு கேள்வியை கபிரியல் வானதூதர் இயேசுவிடம் கேட்கிறார். அப்ப இயேசு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? இயேசு என்ன பதில் சொல்வாரு? என்ன சொல்வாரு? அவர் சொன்னாரு, இல்ல கபிரியல், எல்லாருக்கும் தெரியாது, சிலருக்கு தான் தெரியும். பாலஸ்தீன்ல என்னுடைய சீடர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அப்ப கபிரியல் கேட்கிறாரு, அப்ப எல்லாரும் தெரியறதுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? அப்ப இயேசு சொல்வார், நான் என்னுடைய சீடர்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன்,
நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்வார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்வார்கள். Till the last man and the last woman in the farthest corner of the earth come to know that Jesus loves us so much, and because of that he suffered so much. Till that time they will keep telling. இந்த உலகத்தில் கடைசி எல்லையில் உள்ள ஆணும் பெண்ணும் அறியும் வரை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப கபிரியல் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே அவங்க மறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீர் அவர்களோடு இருக்கும் போது கூட நீர் பிடிபட்டதும் எல்லாரும் உம்மை விட்டு விட்டு ஓடிட்டாங்க. அந்த பேதுரு 3 தடவை உங்களை மறுதலித்தார். அவரையா நம்பி இருக்கிறீங்க? யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். மற்ற எல்லாரும் ஊமைகள், ஒன்றும் பேச மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. அவங்க மேலேயா நீங்க நம்பி இருக்கிறீங்க என்று கேட்டார். அப்போது இயேசு சொல்வார், கபிரியல் தூதர் சொல்வார், வேற ஏதாவது வழிகள் நீங்கள் நிச்சயம் தேடி இருப்பீங்க, ஏதாவது வேற முறையில். அப்போ கபிரியல் இயேசு சொல்வார், இல்லை கபிரியல், ஐ டிபெண்ட் ஆன் தம், நான் அவர்களை சார்ந்திருக்கிறேன். அதான் நல்ல வார்த்தை, நான் அவர்களை சார்ந்திருக்கின்றேன், வேற ஒரு பிளானும் இல்லை. நான் அவர்களை சார்ந்திருக்கிறேன், நான் அவர்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர்கள் தான் எல்லாம் செய்யணும், அவர்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை. கடவுள் எவ்வளவோ நம்மை சார்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும்? ஏனென்றால் கடவுள் நம்மை சார்ந்திருக்கின்றார். நாம் செய்யாவிடில் கடவுளை யாரும் அறிய முடியாது. இதனால் அவர் நம்மை சார்ந்திருக்கின்றார். இன்று அவர் ஒரு வல்லமை இல்லாதவர் போல் இருக்கின்றார். ஏனென்றால் எல்லா வல்லமையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். All that the Father has given to me, I give to you. Receive my spirit. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய தந்தையை நம்முடைய தந்தையாக மாற்றினார். தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். நம் மீது ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியை நமக்கு கொடுத்தார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். இதைவிட மேலான செயல்களை நீங்கள் செய்வீர்கள் என்று நமக்கு சொன்னார். தன்னுடைய ஒரே தாயை நம்முடைய தாயாக நமக்கு அர்ப்பணித்தார். கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் நமக்கு கொடுத்து வெறுமையாக்கப்பட்டு தன் தந்தையிடம் செல்கிறார். இன்று அவருடைய வல்லமை நம்மிடம் உள்ளது. எனவே அவர் நம்மை சார்ந்தவராக இருக்கின்றார். அதனால்தான் நாம் நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். இந்த ஒரு கருத்தை மனசுல வைங்க. இறைவன் நம்மை சார்ந்திருக்கின்றார். இயேசு நம்மை சார்ந்திருக்கின்றார் அவர் பணியை தொடர்ந்து செய்ய. இறைவன் எல்லா மக்களையும் மீட்பதற்காக இருக்கின்றார். யாரையும் அவர் விடமாட்டார். எல்லோரும் என்னுடைய மக்கள். எனவே எல்லோரையும் மீட்கும் ஒரே நோக்கோடு தான் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த மகன் எல்லோருக்காகவும் தன் உயிரை கையளித்தார். நம்மை அழைக்கின்றார். நம்மை அழைத்து அவருடைய மீட்பு பணியில் பங்கு பெற நம்மை அழைக்கின்றார். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த தன்னார்வ நற்செய்தி பணியை குழுவில் சேர்ந்து இந்த நற்செய்தியை பணியும் ஆற்றும் நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மிடம் இயேசு சொல்வது எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. தந்தை ஜோமிக்ஸ் நல்லா நம்மகிட்ட சொல்லிட்டு போனாங்க. எதிர்நோக்கு இவ்வுலகை சார்ந்ததா, எந்த உலகை சார்ந்தது? அதை அவர் விளக்கமாக நமக்கு எல்லாம் சொல்லிட்டு போனார். நல்லா பாடினார். நான் தமிழ் பாட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் பாட மாட்டேன். ஆனால்
அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எதிர்நோக்கு இறையாட்சியை இந்த உலகத்தில் அமைப்பதற்கான ஒரு எதிர்நோக்கு. நான் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. நாம் இந்த ஜூபிலி ஆண்டில் நமக்கு கொடுத்த ஒரு கருத்து, நாம் எதிர்நோக்கின் பயணிகளாக இருக்கின்றோம். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் பயணிகள். அந்த கருத்தை கொண்டு இந்த ஜூபிலி ஆண்டை நாம் கொண்டாடும் போது நமக்கு இறை வார்த்தை சொல்வது என்ன? அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 அந்த 5:1 அந்த வசனம் அதை ஒட்டி தான் நான் இப்போ இந்த பகிர்வை நான் உங்களோடு பகிர்கிறேன். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரோமேயர் 5 அதிகாரம் 5:1 நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். அந்த பதிவினுடைய தலைப்பு என்ன? கடவுளோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. கடவுளோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. சொல்லுங்க, கடவுளோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. நமக்கு புது வாழ்வு எப்ப கிடைக்கும்? கடவுளோடு இணைந்திருக்கும் போது. தந்தை ஜோமெக்ஸ் கடைசியில திருவழிப்பாட்டை எடுத்து நம்மகிட்ட என்ன சொன்னாரு? கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் மத்தியில். கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் மத்தியில். அப்போது அங்கே அழுகை இராது, கண்ணீர் இராது, துயரம் இராது. அங்கே லவ், ஜாய், பீஸ், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. அதுதான் கடவுளோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. சரியா? அந்த அதிகாரம் 5:1 முதல் 3 வரை நாம் படிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், கடவுளுக்கு ஏற்புடையவராதலால் விளையும் பயன். அதான் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. அதுக்கப்புறம் கடவுளுக்கு ஏற்புடையவராதலால் விளையும் பயன். கடவுளுக்கு ஏற்புடையவராதலால் விளையும் பயன். நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்தால்தான் கடவுளோடு இணைந்து வாழ முடியும். இயேசுவோடு ஒன்றித்திருக்கணும், கடவுளோடு ஒன்றித்திருக்கணும்னா நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறணும். நாம் நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம், பாவ வாழ்க்கையில் இருக்கிறோம். கடவுளோடு இணைந்து வாழ முடியுமா? முடியாது. அதனால தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும் என்றால் அவரோடு இணைந்து பாவத்தை விட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்று பவுலடியார் தெளிவாக நமக்கு சொல்கிறார். கடவுளுக்கு எப்படி ஏற்புடையவர்கள் ஆக முடியும்? கடவுளுக்கு நாம் எப்படி ஏற்புடையவர்களாக முடியும்? கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்தால்தான் நமக்கு புது வாழ்வு கிடைக்கும். இங்க நான் உங்களுக்கு ஒரு 2 சிந்தனைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். 2 சிந்தனைகள். முதல், கிறிஸ்துவோடு இணைந்தால்தான் புது வாழ்வு. 2வது, கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆதலால் விளையும் பயன். இந்த 2 சிந்தனைகளை நாம் சிந்திப்போம். கிறிஸ்துவோடு இணைந்தால்தான் புது வாழ்வு, கடவுளுக்கு ஏற்புடையர் ஆதலால் விளையும் பயன். இனி நாம் எப்போது கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம்? நாம் எப்போது கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம்? ரோமன்ஸ் 1:1. ரோமன்ஸ் 1:1 எடுத்து சொல்லுங்க. ரோம் 1 அதிகாரம் 1 வசனம். கடவுளின் அன்பை பெற்று
இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான அழைக்கப்பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்துள்ளார். சரி, அப்போ நாம் கொண்டிருக்கின் நம்பிக்கையின் மூலம்தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம். அப்ப நாம் எப்படி கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம்? நம்பிக்கையின் மூலம். யார் மேல் உள்ள நம்பிக்கை? கடவுள் மேலுள்ள நம்பிக்கை. அதான் ரொம்ப முக்கியம். நாம் கடவுள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையின் மூலம்தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம். இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கை. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால்தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம். அப்படி நம்பிக்கை இருக்கா? அவர் சொன்னது போல அந்த நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் மாறி மாறி வரும். நம்பிக்கை, கடவுள் மீது உள்ள நம்பிக்கை. இன்னும் இயேசு மீது நம்பிக்கை வைத்தால்தான் கடவுளோடு நல்லுறவு ஏற்படும். நாம் இயேசுவோடு நம்பிக்கை வைத்தால்தான் கடவுளோடு நல்லுறவு ஏற்படும். இந்த அடுத்த வசனத்தை பாருங்க. இல்ல, 2ஆம் வாசகத்துல அருளே பெற்றிருக்கிறோம். 5:2 நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்துள்ளது. அப்ப அருள் நிலை நமக்கு எப்படி கிடைக்கிறது? இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையால். அப்ப 3 சிந்தனைகள் பாருங்க. இயேசு மீது நம்பிக்கை வைக்கும் போது நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவோம். கடவுளோடு நல்லுறவு நமக்கு கிடைக்கும். நமக்கு அருள் நிலை கிடைக்கும். நாம் அருள் நிலையில் வாழ முடியும். பாருங்க, இயேசு மீது நம்பிக்கை வைக்கும் போது 3 நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். 3 நிகழ்வுகள். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவோம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இதோ என் அன்பார்ந்த மகன், இது என் அன்பார்ந்த மகள், நான் இவரில் பூரிப்படைகிறேன் என்று சொல்வார். நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாம். ஏனென்றால் நாம் யாரிடம் நம்பிக்கை வைக்கிறோம்? இயேசுவிடம் நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவிடம் நம்பிக்கை வைக்கும் போது முதலாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவோம். 2வது, கடவுளோடு நல்லுறவு வைக்க முடியும். கடவுளோடு உள்ள ஒரு நல்லுறவில் நாம் வாழ முடியும். 3வது, நமக்கு அருள் நிலை கிடைக்கும். அந்த அருள் நிலையில் நாம் வாழ முடியும். இதை நீங்க மறக்கக்கூடாது. நம்பிக்கை எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ஆனால் அந்த எதிர்நோக்கு நமக்கு எப்படி கிடைக்கிறது? இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவோம். கடவுளோடு நல்லுறவில் வாழ்க்கை நடத்த முடியும். நமக்கு அருள் நிலை கிடைக்கும். இந்த 3 இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். அவர்கள் கடவுளோடு நல்லுறவில் வாழ்க்கை நடத்துவார்கள். அவர்கள் அருள் நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு மேன்மையான பாக்கியம்! அருள் நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கபிரியேல் தூதுவர் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொன்னார்? அருள் நிறைந்த மரியே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கு கிடைக்கும். மரியா முதல் கிறிஸ்தவள். மரியாளுடைய அந்த நம்பிக்கை, இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது. அவள் எப்படி அதை சொல்ல முடிந்தது? கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்ததால் தான். அவள் கடவுளுக்கு ஏற்புடையவள் ஆனாள்.
அவள் கடவுளோடு ஒரு நல்லுறவில் வாழ்க்கை நடத்துகிறாள். அவள் அருள் நிலையில் வாழ்ந்தவளாக மாறுகிறாள். அதைத்தான் நாம் இன்றை பார்க்கிறோம். அருள் நிலையில் வாழ்வர். இப்ப எதிர்நோக்கி என்றால் என்ன? எதிர்நோக்கி என்றால் என்ன? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது துன்பங்கள் நம் வாழ்வில் கடந்து வரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது துன்பங்கள் நம் வாழ்வில் கடந்து வரும். பாருங்க, 2ஆம் வசனத்தில் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வு கொள்ள முடிகிறது. 3வது வசனம், அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன துன்பம் வந்தா நம்ம என்ன செய்கிறோம்? பொறுமை இழந்து முணுமுணுத்து சோர்ந்து போய் விடுகிறோம். அவர் சொன்னார் இல்லையா, நகை சுத்தி அதுக்கு எலுமிச்சம்பழம் போடுறதுக்கு முன்னால அவர் ரொம்ப ஒரு சின்ன இதையே நம்மால தாங்க முடியல. ஆனா பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இங்க இருக்கிறதுல யாராவது துன்பம் வீட்டில் குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையில துன்பம் வரும்போது, நோய் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது மகிழ்ச்சியாட்டு கைதட்டி புயல் அடித்தாலும் அது அடித்தாலும் அப்படி பாடுவீங்களா? பாடுவீங்களா? இங்க பாடுவீங்க, வீட்டில் போய் பாடுவீங்களா? கணவன் 2-3 தள்ளு கொடுக்க நேரத்தில் பாடுவீங்களா? புயல் அடித்தாலும் காதல் அடித்தாலும் அதனால நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். நீங்க எல்லாரும் நற்செய்தி பணியாளர்கள், பிறருக்கு நற்செய்தியை எடுத்துரைப்பவர்கள். அந்த நற்செய்தி என்ன? எதிர்நோக்கி ஏமாற்றம் தராது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏன் துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்ள வேண்டும்? அது இறைவனின் சித்தத்தால் நமக்கு வருகிறது. நம்மை தூய்மைப்படுத்த இறைவன், நாம் இறைவனுக்கு சொந்தம், நாம் இறைவனுடைய பிள்ளைகள், அவருக்கு ஏற்புடையவர்கள், அவரோடு நல்லுறவில் வாழ்பவர்கள், அருள் நிலையில் வாழ்பவர்கள். அப்படி வாழ்பவர்கள் துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். துன்பத்திலும் இன்பத்திலும் ஒரே விதமாக. ஏனென்றால் அவர்கள் யாரோடு இருக்கின்றார்கள்? யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்? கடவுள் மீது. அவருக்கு எல்லாம் முடியும், கடவுளுக்கு எல்லாம் முடியும். அவர் மட்டும்தான் இந்த உலகத்தை வென்றவர், சாவை வென்றவர், சாத்தானை வென்றவர், நோயை வென்றவர், துன்பங்களை வென்றவர். எல்லாவற்றிலும் வெற்றி கண்ட ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அவருக்கு எல்லாம் முடியும், அவர் எப்போதும் இருக்கின்றார். அதுதான் நற்செய்தி. ஜெப அறையில் அன்னை மரியாளோடு சீடர்கள் பயத்தாலும் துயரத்தாலும் கவலையாலும் சந்தேகத்தாலும் அறையை மூடிட்டு உள்ள இருந்து ஜெபித்துட்டு இருந்தாங்க. அவர்கள் மீது ஆவியார் இறங்கி வந்ததும் அவர்கள் வலுவடைந்தார்கள், வல்லமையால் நிறைக்கப்பட்டார்கள். வல்லமையால் நிறைக்கப்பட்டு அடைத்திருந்த கதவுகளை திறந்துவிட்டு வெளியே வந்து யாரை கண்டு பயந்தார்களோ, யாரை கண்டு சந்தேகப்பட்டார்களோ அவர்கள் முன்னிலையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் தன் மகனை மீட்பராக அனுப்பினார், நீங்கள் அவரை கொன்று விட்டீர்கள், ஆனால் அவர் உயிர்த்து விட்டார், எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் அவருக்கு சாட்சிகள். அதான் நற்செய்தி. அதை நம்மால பிறருக்கு கொடுக்க முடிகிறதா? நற்செய்தி அறிவிக்கும் பணியாளர்கள். ஆனா எந்த நற்செய்தியை கொடுக்கிறீங்க? நிறைய தடவை நம் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கும் போது நாம் எப்படிப்பட்ட செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறோம்? எதிர்நோக்குக்கு புறம்பானது. அதனால்தான்
நற்செய்தி பணியாளர் என்று சொல்வது மட்டும் போதாது. நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மக்கள் நற்செய்தியை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அவர்தான் நற்செய்தி பணியாளர். அதனால்தான் துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம். அப்ப எதிர்நோக்கு நமக்கு எப்படி கிடைக்கும்? துன்பங்களை தாங்குவோம். நீங்கள் துன்பங்களுக்கு எதிராக இருந்தால் எதிர்நோக்கு உங்களுக்கு கிடைக்காது. எதிர்நோக்கின் பயணிகள். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ஆனா இப்ப நம்ம ஏமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் என்றால் நம்மிடம் எதிர்நோக்கு இல்லை. ஏன் எதிர்நோக்கு இல்லை? துன்பங்களை தாங்க முடியாமல் இருக்கின்றோம். துன்பங்களின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், நமக்கு எதிராக நடக்கும் அந்த நிகழ்வுகளின் மத்தியில் நாம் பதறுகிறோம். ஆனால் எதிர்நோக்கோடு வாழும் மக்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறார்கள். ஏனெனில் துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? மன உறுதி. அப்படின்னா அவங்களை அசைக்க முடியாது. எந்த துன்பம் வந்தாலும் அவர்களை நம்மால் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும். தகைமைன்னா ஒரு கேரக்டர். தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. எந்த எதிர்நோக்கு? துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் கிடைக்கும் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. அதான் சும்மா நம்ம எதிர்நோக்கி ஏமாற்றம் தராதுன்னு சொல்லிட்டு எதிர்நோக்கிட்டே இருந்தா கிளியரா சொல்லி இருக்குங்க. இறை வார்த்தை கிளியரா சொல்றது. எப்படிப்பட்ட எதிர்நோக்கு? அந்த எதிர்நோக்கு என்ன? அப்ப அந்த எதிர்நோக்கில் நாம் வளர வேண்டும். Suffering produces perseverance, endurance. Endurance produces character, and character produces hope. எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு என்ன? 3ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். அது எந்த எதிர்நோக்கு? நோ, அதுக்கு முன்னால 3 2ஆவதுல 2ஆம் வசனத்துல கடைசி கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது. அப்ப நம்முடைய எதிர்நோக்கு என்ன? கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது. கொஞ்ச நேரம் அமைதியா சிந்தித்து பாருங்க. கடவுளின் மாட்சி என்ன? அதுல நாம் பங்கு பெறுகிறோம். அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது. அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம்! கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. அப்ப நான் ஏன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். ஏன் கடவுளை நம்ப வேண்டும்? கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். ஏன் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும்? கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். ஏன் கடவுளோடு அவரோடு ஒரு நல்லுறவில் வாழ வேண்டும்? கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். ஏன் கடவுளோடு திருநிலை அருள் நிலையில் நாம் வாழ்கிறோம்? அருள் நிலை அது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது. அதுதான் ரொம்ப முக்கியம். இது மட்டும் மனசுல நம்ம புதிய வைத்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். எந்த எதிர்நோக்கு என்பது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வு கொள்ள முடிகிறது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். அப்ப நாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் போது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போம்.
கடவுளோடு நல்லுறவு ஏற்படுத்துவோம், அருள் வாழ்வில் வளர்வோம். இப்படி நம்பிக்கையில் வளர வளர எதிர்நோக்கில் நிலைத்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கி என்ன? கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது. சரியா? புரிஞ்சுட்டா? கடவுளின் மாட்சியில் பங்கு பெற அது நமக்கு ஏமாற்றம் தராது. அது ஒருபோதும் நமக்கு ஏமாற்றம் தராது. கடவுளின் மாட்சியில் பங்கு கொள்ளும் அந்த மகிழ்ச்சி, அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் அது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது. நாம் கடவுளுக்காக படைக்கப்பட்டவர்கள். இன்றைய வாசகத்தில், இந்த பூச திருப்பலி வாசகத்திலையும் அதை நான் இயேசு என்ன சொல்கிறார்? நான் தந்தையிடம் செல்கிறேன், உங்களுக்காக இடம் தயாரிக்க செல்கிறேன், பிறகு வந்து உங்களை எடுத்து செல்வேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். இயேசு எங்க இருக்கிறார்? தன் தந்தையின் மாட்சியில் பங்கு கொண்டிருக்கிறார், ஒன்றாக இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைக்க போகிறது. அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கின் பயணிகள் தான் நாம். எங்க பயணிக்கிறோம்? இந்த உலகத்துல செல்வந்தனா இருக்க? நோ. இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்க? நோ. மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனா அந்த உலக ஆசைகளை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அது இல்லை. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியா இருப்பது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறப் போகிறோம், அந்த ஒரு மாட்சி. இன்னும் ஐசாயா புத்தகத்தை எடுத்து பாருங்க, 40:31, 40 வசனம் 40, அதிகாரம் 40 வசனம் 31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றலை பெறுவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் புதிய ஆற்றலை பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். கழுகுகள் போல் இறக்கையை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படைய மாட்டார். நடந்து செல்வர் சோர்வடைய மாட்டார். இங்க பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர். அது ஒரு தனி ஆற்றல். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். எவ்வளவோ, நான் ஒரு தடவை ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் 40க்கு மேல் ஆட்கள் என்னோட பயணம் செய்த பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள் இறந்துட்டாங்க அந்த இடத்துலையே. என்னையும் அந்த பிணங்களோடு சேர்த்து போட்டிருக்கப்பட்டது. எனக்கு 3rd ஸ்பைனல் டிஸ்கிஷன் ஆர்டிஃபிஷியல் ஒன். ஐ ஹேட் அ ஹிப் ஃப்ராக்சர். எல்லாம் உடஞ்சி தொலைஞ்சது. அதிலிருந்து என்னை எடுத்து இதெல்லாம் எனக்கு எவ்வளோ உடம்பு சார்ந்த வகையில் எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனால் என்னுடைய டாக்டர் என்கிட்ட சொன்னது, நீங்கள் இனி வாழ்க்கையில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்பைனல் டிஸ்கை போட்டுட்டு அந்த டாக்டர் சொன்னார், இனி வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யுங்க, உங்களால் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது. ஆனால் இப்போ கடவுளை மீது நம்பிக்கை வைக்கும் போது அது நமக்கு ஒரு புதிய ஆற்றல், வல்லமை நமக்கு கிடைக்கிறது. அந்த வல்லமை தான் என்னை ஓட்டிட்டு இருக்கு. நான் அதை அனுபவிக்கிறேன், அதனால்தான் நான் அதை உங்களுக்கு சொல்றேன். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அதுக்கு அர்த்தம் என்ன? மற்ற பறவைகள் எல்லாம் மழை பெய்யுது, புயல் அடியுது, பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கீழே வந்துடும். ஆனால் கழுகு மேகத்திற்கு மேல் உயர்ந்து செல்லும், அந்த பிரச்சனைகளுக்கு மேல் உயர்ந்து செல்லும், பறந்து கொண்டே இருக்கும் கழுகு. இறை வார்த்தை அதற்கு ஒப்பிடப்படுகிறது. கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் துன்பங்களால் சோர்வடைய மாட்டார்கள், அதற்கு மேல் ஏறி உயரே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். அதனால் நம்ம துன்பத்தை பற்றி நமக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படைய மாட்டார்கள். நடந்து செல்வர், சோர்வடைய மாட்டார்கள். அதனால ஏனி நீங்க அந்த வாகனத்தை எல்லாம் விட்டுருங்க, ஓடுங்க, நடந்து செல்லுங்க. இயேசு மீது நம்பிக்கை வைத்தால்தான் இந்த புதிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இன்னும் ரோமேயர் 10:9 எடுங்க. 10:9
இயேசு ஆண்டவர் என இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்ப இனி நமக்கு புதிய ஆற்றல் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், மீட்பு கிடைக்கும். எப்படி? உள்ளூர இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிடணும். இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடணும். வாயார அறிக்கையிடணும் அப்படின்னு சொன்னா அந்த வாய் தளர்ந்து போக கூடாது, எப்போதும் சொல்லிட்டே இருக்கணும். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர். நற்செய்தி அறிவிப்புன்னா என்ன? இயேசு ஆண்டவர் என்று எல்லோருக்கும் எடுத்துரைப்பது, அதான் நற்செய்தி அறிவிப்பு. நீங்க நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்கள், அதை சொல்றீங்களா? எல்லாருக்கும் சொல்றீங்களா இயேசுதான் ஆண்டவர்? பக்கத்துல ஒருத்தன் சுகம் இல்லாம இருக்கிறான், எல்லாம் மருந்தெல்லாம் பார்த்துட்டாங்க, புற வாராங்க, புற நீங்க சொல்லுங்க, இங்க பாரு அங்க ஒரு பூஜாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, அவர் ஒருக்கா இந்த இது சேர்த்தான்னா அது தீந்துறான். அப்ப இயேசு எங்க இருக்காரு? இதுதான் நம்ம மத்தியில நடக்குது. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர, உள்ளம் ஊற, உள்ளூர, உள்ளம் ஊற நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். ரெண்டு திங்ஸ் நமக்கு செய்யணும். முதல்ல இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிடணும். இரண்டாவது அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இறந்த அவரை கடவுள் இயேசு இறந்தாரா? இறந்தார். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு 10:10. இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். பாருங்கள், இறைவார்த்தை எவ்வளவு கிளியரா நமக்கு சொல்லப்படுகிறது. மீட்பு அடைவதற்கு 2 செயல்கள். ஒன்று, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிடணும். இரண்டாவது, இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என உள்ளூர நம்ப வேண்டும். நம்பிக்கை என்றால் என்ன? அந்த நம்பிக்கை என்றால் என்ன? எபிரேயர் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் மன உறுதி. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற மன உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, அதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர்கள் நற்சான்று பெற்றனர். பாருங்க, அதான் உண்மையான நம்பிக்கை. இனி திருத்தூதர் பணி 16:31. அங்க என்ன நடக்குது? பவுலும் சிலாசும் சிறையில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். திடீரென்று ராத்திரி சிறைச்சாலை கேட் திறக்கப்பட்டது. அவர்கள் வெளியே. அப்ப அந்த சிறை காவலர் எழுந்துட்டான். அவன் தன்னை கொலை செய்ய போறான் என்று சொன்னா டோர் திறந்துட்டு இவங்க தப்பி ஓடிட்டாங்க அவனுடைய வாழ்க்கை. எனவே அவன் கொலை. அப்போது அவர்கள் போய் அவனை தடுத்து நிறுத்தி, நாங்க இங்க தான் இருக்கிறோம், ஒன்றும் செய்யாத. அப்போ அவர்கிட்ட கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும் மீட்பு பெற சொல்லுங்கள். அப்போது அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆண்டவராகிய இயேசு மீது நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்பு பெறுவர். பாருங்க, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்பு அடைவர். இந்த நம்பிக்கையால் தான் நற்சான்று பெற்றார்கள் நம்முடைய மூதாதையர்கள். எனவே 2 கொரிந்தியன்ஸ் 5:7. காண்பவற்றில் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம்
வாழ வேண்டும். இன்னும் 2 கொரிந்தியன்ஸ் 4:18 2 கொரிந்தியன்ஸ் 4:18 நாங்கள் நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாங்கள் காண்பவற்றை பற்றி அல்ல, காணாதவை பற்றியே நோக்கி வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை. நாம எல்லாத்தையும் பார்க்கிறோம், இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்துல எல்லா பொருட்களையும் எல்லாத்தையும் பார்க்கிறோம். அதெல்லாம் நிலையற்றவை, நாளை அது மடிந்து போய்விடும். நிலையற்றவை. காணாதவற்றை, அது என்றும் நிலைத்திருப்பவை. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதன் மேல்தான் நாம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, அந்த எதிர்நோக்கு கடவுளின் மாட்சியில் பங்கு கொள்வது. அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது. அதான் நம்முடைய இந்த கருத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த நம்பிக்கை வாழ்க்கையை பற்றி சிலரை நற்செய்தியில ரொம்ப பெரிய இதா புகழ்ந்திருக்கிறாரு. அதுல முதல் பாரதி யாரு? மத்தேயு நற்செய்தி 9:22 அந்த 12 வருடங்களாக பெரும்பாடு அந்த பொன் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இயேசு அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? மகளே துணிவோடு இரு, மகளே துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கி விட்டது. மகளே துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கி விட்டது. பாருங்க, எவ்வளவு பெரிய பாராட்டு. நம்முடைய நம்பிக்கையை பற்றி இயேசு அப்படி சொல்ல முடியுமா? இதை நீங்க சிந்திக்கணும். நற்செய்தி அடிப்படையாளர் மாறுது போறாது. 2வது மத்தேயு 15:28 அந்த கனானிய பெண் அவரிடம் இயேசு என்ன சொல்கிறார்? அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே நிகழட்டும். இயேசு நம்பிக்கையை போற்றுகிறார், பாராட்டுகிறார். 3வது மார்க் 2:5 முடக்குவாதம் முற்ற ஒருவன், அவனிட்ட நம்பிக்கை இல்லை, ஆனா அவனை சுமந்து வந்த அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவர்களுடைய நம்பிக்கை. நீங்க நற்செய்தி அர்ப்பணியாளர்கள், உங்களுடைய நம்பிக்கை இப்படி இருந்தால் இயேசு உங்களுடைய நம்பிக்கையில் மேற்கொண்டு மற்றவர்களுக்கு அவர் குணமளிக்க முடியும். இந்த 4வது மார்க் 5:36 தொழுகை கூட தலைவரிடம் இயேசு என்ன சொல்கிறார்? அஞ்சாதீர். அவருக்கு செய்தி வந்துட்டு அவன் இறந்துட்டான். அப்ப அவர் சொல்றாரு, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று அவர்கிட்ட சொல்றாரு. இன்னும் லூக் 7:7 அந்த செய்தி, லூக் 7:7 நூற்றுவர் தலைவர் அவருடைய பணியாளர் குணமடைதல். அந்த நேரத்தில், நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் ஊழியர் நலமடைவார். அப்போ லூக் 7:9 இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. இஸ்ராயலிடத்திலும் நான் இத்தகைய நம்பிக்கையை கண்டதில்லை. எனவே நம்பிக்கையால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறோம். இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் நாம் கடவுளோடு நல்லுறவு வைக்க முடிகிறது. இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் நாம் அருள் நிலையில் வாழ முடிகிறது. அந்த நம்பிக்கை என்ன? அந்த எதிர்நோக்கி என்ன? கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது. அந்த எதிர்நோக்கி நம்மிடம் இருக்கும் போது துன்பங்களை கண்டு நாம் பயப்பட மாட்டோம். துன்பங்களின் மத்தியில் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும். துன்பங்களால் மன உறுதியும்
மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் நமக்கு கிடைக்கும். அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. அந்த அப்படிப்பட்ட எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது. அதுதான் இந்த ஜூபிலி ஆண்டில் திரு அவை நமக்கு எடுத்துரை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டு இந்த 3 நாட்கள் நீங்கள் செலவிடுகிறீர்கள். நற்செய்தி பணியாளர்கள் என்ற முறையில் முதலில் உங்களுடைய நம்பிக்கை இறைவனில் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் வளர வேண்டும். இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து வாழும்போது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் அவருடைய நல்லுறவில் வாழ்வீர்கள். அருள் நிலையிலுள்ள வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். அப்போது நீங்கள் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த துன்பத்தினால் உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும். மன உறுதியினால் தகைமையும், தகைமையினால் எதிர்நோக்கும். அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவரிடம் வேண்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கு நம் அனைவருக்கும் கிடைக்க நாம் திருப்பலியிலே முக்கியமாக இறைவனிடம் மன்றாடுவோம்.